கோமில் நிலங்களை குத்தகை எடுத்துள்ள விவசாயிகள் அதில் நெல் பயிரிட்டு வந்தனர். தற்போது அரசு மாற்று பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கும் வேளையில் வருவாய்த்துறை நீதிபதி செல்வராஜ் மாற்று பயிரிடும் விவசாயிகளின் நிலம் குத்தகையை ரத்து செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இதனை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறமுள்ள வருவாய் நீதிபதி அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஐயாகண்ணு மாற்று விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகளின் நிலங்கள் குத்தகையை ரத்து செய்யப்படும் என வருவாய் நீதிபதி செல்வராஜ் தெரிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது. இதனை கண்டித்து சென்னையில் உள்ள கமிஷனர் ஆப் லேண்ட் ரிபார் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்தார். வருவாய் நீதிபதி செல்வராஜ் ஊழல் செய்கிறாரே, கொள்ளை அடிக்கிறாரே, விவசாய அழிக்கிறாரே. வருவாய் நீதிபதி செல்வராஜை கைது செய் வேண்டும் விவசாயி சேத்தில் கையை வைத்தால்தான் மற்றவன்லாம் சோத்தில் கையை வைக்க முடியும். அந்த விவசாயி இன்றைக்கு அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் நெல்லை மட்டும் சாப்பிடாதீங்க, ஒருவேளை அரிசி சாப்பாடு, ஒருவேளை பழங்கள் சாப்பிடுங்க, ஒருவேளை வேறு காய்கறிகள் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே திருச்சியில் இருக்க வருவாய் நீதிபதி செல்வராஜ் என்பவர் நெல் மட்டும்தான் சாவடி பண்ணணும், வாழை சாவடி பண்ணக்கூடாது, அதே போல் கரும்பு சாவடி பண்ணக்கூடாது. கரும்பு இல்லைன்னா எப்படி சர்க்கரை போடாமல் அந்த பாலை குடிக்க முடியுமா, இல்லை எதாவது பண்ண முடியுமா? வாழையை சாவடி பண்ணாத, கரும்பை சாவடி பண்ணாத, மற்ற எதையும் சாவடி பண்ணாத அப்படின்னு உத்தரவு போட்டு அதை மீறி நீங்கள் நெல் மட்டும் சாவடி நெல்லை விட்டுட்டு மற்ற சாவடி பண்ணால் உங்களை குத்தவதாரிலேருந்து எடுத்துருவோம், உங்கள் பேரை, உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நியாயமா என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவரை முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்காக வந்தோம். இங்கே நாங்கள் வர்றோன்னு தெரிஞ்சோடனே இன்றைக்கி கோர்ட்டு உண்டு. இன்றைக்கி வருவாய் கோர்ட்டு திங்கக்கிழமை இவர் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வரலையும் இவர் தான் நீதிபதி. எல்லா மாவட்டத்துக்கும், இந்த 15 மாவட்டத்துக்கும் 15 மாவட்ட விவசாய கேரளாவில் இருக்க ஒரு கோயிலுக்காக இங்கே இருக்க விவசாய குத்தவதாரம் இருக்கக்கூடாதுங்கிறார். நீ குத்தவதார் இல்லைங்கிறார். அதனால் விவசாயியை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. லஞ்சம் வாங்கிக்கிட்டு இவர் விவசாயிக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு எழுதுகிறார். அது நெல் மட்டும்தான் சாவடி போடணுங்கிறாரு, கரும்பு வாழை மற்ற பயிரெல்லாம் சாவடி பண்ணக்கூடாதுங்கிறாரு. அதான் தீர்ப்பே சொல்லிட்டாரா, நீ நிலம் கெட்டு போயிருமா, கரும்பு வாழை எல்லாம் போட்டால், வெற்றிலை எல்லாம் போட்டால், மற்ற பயிரெல்லாம் போட்டால் நிலம் கெட்டு போயிருமா, நெல் ஒன்று போட்டால் தான் நிலம் கிடையாதான். அப்படியே ஒரு முட்டாள்தனமான அறிக்கையாக கொடுக்குறாரு. அது முட்டாள்தனமான அறிக்கை. அதனால தான் இவருக்கு ஒன்றுமே தெரியாதவர், இவரை இந்த பதவியில் வச்சக்கூடாதுன்னு பதவியை விட்டு நீக்கணும்னு சொல்லி நாங்கள் கமிஷனர் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்னு இருக்கார் மெட்ராஸ், அவர் தான் அப்பாயின்மெண்ட், அங்கேயும் போய் போராட்டம் நடத்திருக்கோம். அதான் அங்கே போய் போராட்டம் நடத்தப்போம். இப்போ இங்கேருந்து ஊரில் போய் நம்ம கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அனுப்ப சொல்ல போகிறோம்.